அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். 80% பாயிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். பொட்டேட்டோ, எக்ஸ் இது எல்லாமே தனியாக செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி வச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் கிரேவி வந்து நல்லா பண்ணிட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கரண்டி ரைஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கிரேவி ஆட் பண்ணணும். ரைஸ் நல்லா சூப்பராக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் ரைஸ் போடணும். ரைஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணது வந்து இப்போ இங்கே போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்ம மும்பை ஹைதராபாதி சம்சம் பிரியாணி. வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணணும். இதில் நம்மளுக்கு பிடிச்ச கலர் ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நடுவில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 25 மினிட்ஸ் தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட் தவா வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எம்மியான ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். 25 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கணும். இதுதான் நம்ம ஜம்சம் பிரியாணி இன் மும்பை ஸ்டைல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.